எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, இல்லைன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க, இந்த மாதிரி கேள்வியாக கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் லாங் ஹேவ் யூ வெயிட்டட் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் லாங் ஹேவ் யூ வெயிட்டட் அப்படின்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், எவ்வளவு வாரம் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், எவ்வளவு மாதங்கள் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்லை எவ்வளவு வருடங்கள் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. சரி, அதெல்லாம் புரியுது. ஹவ் லாங் அப்படின்னா நீங்க சொல்றீங்க எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், எவ்வளவு வாரங்கள் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், எவ்வளவு மாதங்கள் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், எவ்வளவு வருடங்கள் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, யாரோ ஒருத்தங்க என்ன பார்த்து ஹவ் லாங் ஹேவ் யூ வெயிட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? அவங்க நேரத்தை குறிப்பிடுறாங்களான்னு எனக்கு எப்படி தெரியும், இல்ல வாரங்களை குறிப்பிடுறாங்களான்னு எனக்கு எப்படி தெரியும், இல்ல வருடங்களை குறிப்பிடுறாங்களான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு புரியுது. சில பேர் கேட்கவும் மாட்டீங்க, அது வேற விஷயம். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. மணிக்கணக்கில் வெயிட் பண்ணியிருந்தா அதை பதிலாக சொல்லுங்க, வாரக்கணக்கில் வெயிட் பண்ணியிருந்தா அதை பதிலாக சொல்லுங்க, இல்லை வருடக்கணக்கில் வெயிட் பண்ணியிருந்தா அதை பதிலாக சொல்லுங்க. நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். எப்படிங்க சொல்லலாம்? இங்கிலீஷில் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் வெயிட்டட் ஃபார் 2 hours அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் வெயிட்டட் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன் ஆச்சுங்களா? சரி, நீ திரும்பவும் பொய் சொல்கிற. பொய் சொல்லாதுன்னு சொன்னேன், நீ திரும்ப திரும்ப பொய் சொல்கிற, நீ திரும்பவும் பொய் சொல்கிற, நீ திரும்பவும் பொய் சொல்கிற அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் லையிங் அகைன் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் லையிங் அகைன் அப்படின்னா நீ திரும்பவும் பொய் சொல்கிற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஆர் யூ கோயிங் டு டெல் மீ த ட்ரூத் ஆர் நாட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ கோயிங் டு டெல் மீ த ட்ரூத் ஆர் நாட்? இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இதெல்லாம் திரும்ப திரும்ப உச்சரிச்சு பாருங்க, சரிங்களா? சரி, நைஸ் டு see you again. இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நைஸ் டு see you again அப்படின்னா உங்களை திரும்பவும் பார்க்கறதுல சந்தோஷம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், சாரி. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? சரி, எப்படிங்க பேசலாம்? ஐ டிட் இட் அன்னோயிங்லி அப்படின்னா நான் அதை தெரியாமல் பண்ணிட்டேன். நான் அதை தெரியாமல் பண்ணிட்டேனா? அதான் என்ன? நீங்கள் எதை தெரியாமல் பண்ணிட்டீங்களோ அதை ஆச்சுங்களா? சரி, ஐ டிட் இட் அன்னோயிங்லி. நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. ஐ டிட் இட் அன்னோயிங்லி, சாரி ஆச்சுங்களா? சரி, திரும்பவும் மழை பெய்யுது. திரும்பவும் மழை பெய்யுது அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது, மழை பெய்யுது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இட் இஸ் ரெய்னிங் அகைன் அப்படின்னா திரும்பவும் மழை பெய்யுது. சரி, வாயை திறந்து என்ன ஆச்சுன்னு தான் சொல்ல. வாயை திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டெல் மீ வாட் ஹேட் ஹேப்பன்ட் அப்படின்னு பேசலாம். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டெல் மீ வாட் ஹேட் ஹேப்பன்ட். வாயை திறந்து என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வாங்க திரும்ப ஒரு முறை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசணும். லெட்ஸ் ட்ரை ஒன்ஸ் அகைன் அப்படின்னா வாங்க திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசணும். அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படிங்க பேசலாம்? ஐ ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் அப்படின்னு பேசலாம். ஐ ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இல்லை அவருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆச்சுங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்கணும், பேசணும். ஹாவ் யூ ஆல் கான் மேட் அப்படின்னு பேசலாம். ஹாவ் யூ ஆல் கான் மேட்? உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அவன் கொஞ்சம் கூட மாறலை, அவர் கொஞ்சம் கூட மாறலை. ஹி ஹாசன்ட் சேஞ்ச்ட் அ பிட் அப்படின்னு பேசலாம். ஹி ஹாசன்ட் சேஞ்ச்ட் அப்படின்னா அவன் மாறலை, அவர் மாறலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எ பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஹி ஹாசன்ட் சேஞ்ச்ட் அ பிட், அவன் கொஞ்சம் கூட மாறலை ஆச்சுங்களா? சரி, மழை ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரியல, மழை ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா,
The rain doesn't seem to stop அப்படின்னு பேசலாம். The rain doesn't seem to stop. மழை ஒன்று நிற்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை. எப்படிங்க பேசலாம்? I have never been this happy before அப்படின்னு பேசலாம். I have never been this happy before. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனை எதுக்கு அங்கே அழைச்சிட்டு போன நீ? Why did you take him there with you அப்படின்னு கேட்கலாம். இந்த டேக் ஹிம் அப்படிங்கிறத டேக் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. Why did you take him there with you? அவனை எதுக்கு உன் கூட அங்கே அழைச்சிட்டு போன நீ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவங்க என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? யூ ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னா இக்னோர் பண்ணு, கண்டுக்காத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வாட் எவர் தேசே அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும். யூ ஜஸ்ட் இக்னோர் வாட் எவர் தேசே, அவங்க என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போ நீ போனால் டிராஃபிக்கில் நீ மாட்டிக்குவ. யூ வில் கெட் ஸ்டக் அப்படின்னா நீ மாட்டிக்குவ. எதில்? இன் டிராஃபிக்கில். இஃப் யூ கோ தேர் நவ், இப்போ நீ அங்கே போனால் நீ டிராஃபிக்கில் மாட்டிக்குவ. யூ வில் கெட் ஸ்டக் இன் டிராஃபிக் இஃப் யூ கோ தேர் நவ். இப்போ நீ போனால் டிராஃபிக்கில் நீ மாட்டிக்குவ. இப்போ நீ போனால் டிராஃபிக்கில் நீ மாட்டிக்குவ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.